அண்ணே பழைய மறக்கணும் மாதிரி இருக்கு. இங்கேயே அவர் இருப்பாரு. டே லூசு, இவங்க பண்றது எல்லாமே இல்லீகல் பிசினஸ். இங்கே தான் பண்ண முடியும், அப்பார்ட்மெண்ட்லயே பண்ண முடியும். எல்லா டீலிங்கும் இங்கே தான் பேசி முடிப்பாங்க. உள்ளதா இருப்பாங்க. வா அண்ணே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. யாரோ நினைச்சு நம்மளை போட்டு தள்ளிட போறாங்க. வாடா. ஏய் வாங்கடாங்க. யாரா நீங்க? அண்ணனை பார்க்கணும். யார் அனுப்பிச்சா? மாரியண்ணே. கையை தூக்கு. தூக்கு. வாங்க. ஏண்டா டிரைவர் வேலை குத்தாங்க அந்த பொண்ணியே கரெக்ட் பண்றியா? வேலை வந்திருக்கு. இங்கேயே உட்காரு. யாரா அவங்க? மாரி என்ன அனுப்பிச்சிருக்காருண்ணா? நீதான் இளங்காவா? ஆமா. நீயும் மாரியும் ஒரே ஊருக்காரங்கன்னு சொன்னாப்ல. என்கிட்ட பார்ட்டி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க பயோடேட்டாலாம் இங்கே வந்துடும். சரி, மேட்ரி நான் சொல்லு. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க தானே சங்கர் அண்ணே? அண்ணன் எங்களுக்கெல்லாம் சாமி மாதிரி. சாமிய அவ்வளவு சுலபமா பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. இல்லண்ணே, அவரை பார்த்து நேர்ல பேசிட்டு போலான்னு வந்தேன். இடத்த பத்தி சொன்ன மாதிரி எங்க சிஸ்டத்தை பத்தி மாறி சொல்லியா? நானு அண்ணனோட ரைட்டு. எந்த டீலிங்கா இருந்தாலும் நான் தான் பேசுவேன், நான் தான் முடிச்சு தருவேன். பிரச்சனை பெருசா இருந்தா தான் அண்ணன் வருவாரு. நீ மேட்ரை சொல்லு, நம்பிக்கை இல்லைன்னா போய் நேரு. எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இல்லண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க. டேய் இரு. இந்த போட்டோல இருக்கிறவனை பாருங்க. ஒண்ணு இல்லண்ணே, இவன் பேரு லக்ஷ்மி. வர திங்கமே இவனுக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி இவனை தூக்கணும். இந்த போட்டோ பின்னாடி அட்ரஸ் இருக்கு. அங்கே வனிதான்னு ஒருத்தி இருப்பா. இவனும் அவ்வளவு நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும். அண்ணே, இந்த லெட்டர்ல இருக்கிற மாதிரியே லக்ஷ்மி மிரட்டி எழுத வைக்கணும். அதுல அவன் கையெழுத்து இருக்கணும். எல்லா வேலையும் முடிஞ்சதும் அவங்க 2 பேரையும் தீர்த்துருங்க. இல்லைன்னா அப்புறம் நாங்க மாட்டிக்குவோம். கடத்தணும், போட்டோ எடுக்கணும், லெட்டர் எழுத வைக்கணும், அதுக்கப்புறம் ஆளுங்களை க்ளோஸ் பண்ணணும். நிறைய வேலை வைக்கிறிய. ஒரு 25 ரூபா ஆகும். 25,000மா? என்ன கிண்டலா? 25,000க்கு ஒரு சுண்டு வரல கூட எடுக்க மாட்டோம். நான் கேட்டது 25 லட்சம். இல்ல அண்ணன் கிட்ட பேரம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா பாரு, ஆனா ஆவணான்ற வேலை எல்லாம் வேணாம். இந்த அசைன்மெண்ட்டுக்கு 25 லட்சம் ரூபாய். இப்ப 10 லட்சம் ரூபாய் கொடு. பேலன்ஸ் வேலை முடிஞ்சவனு கொடு. சரிண்ணா, எனக்கு டீல்லாம் ஓகே. நான் சொன்ன 2 பேரையும் க்ளோஸ் பண்ண போறீங்க. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல. வேலை கரெக்டா முடிஞ்சிருமா? என்னது? இல்லண்ணா வேலை. போங்கடா போங்கடாண்ணா. அண்ணா என்னவாண்ணே? முடியுமான்னு கேக்குறான்டா இவன். அண்ணா என்னாச்சுண்ணா? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? சொல்லுங்கண்ணே. வெளியே போங்கடா, இல்லன்னா 2 பேரையும் கொன்னு இங்கே புதைச்சிருவேன். ஞாபகம் வச்சுக்கங்க. அண்ணா நான் என்ன தப்பு பண்ணேனே சத்தியமா எனக்கு தெரியலண்ணே. ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா. அண்ணன் கிட்ட ஒரு வேலைன்னு வந்தாக்கா அந்த வேலை முடிஞ்சதா தான் அர்த்தம். எவனுக்கும் அந்த வேலை முடியுமான்னு சந்தேகம் வந்ததில்ல. அப்படி சந்தேகப்படுறவங்க வேலையை நாங்க எடுத்துக்கிறதும் கிடையாது. ஐயோ சாரிண்ணே, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க தான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும். எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அண்ணன் ஏதோ தெரியாம சொல்லிட்டாருண்ணே. நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க மனசு வச்சு இதை முடிச்சிடலாம் ப்ளீஸ். எங்க அண்ணனுக்காக பண்ணுங்கண்ணே. சரி, அட்வான்ஸ் எப்போ தருவீங்க? இன்னைக்கு ஈவினிங் வந்து கொடுத்துறேண்ணே. சரி, ரொம்ப நேரம் இங்கே நிற்க கூடாது. சீக்கிரம் கிளம்புங்க. போங்க போங்க. அண்ணே, எனக்கு இனிமேல் இருந்தாலும் ரொம்ப ஓவரா பேசுறான்னு தோணுது. டேய் சுமாரா வாடா. காஃபி சாப்பிடுங்க. ரொம்ப நாளா ஒரே தெருவுல இருக்கோம். ஆனா இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்பதான் வந்துட்டேன்ல, இனிமே கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பா. சரிங்க, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் கேட்க வந்ததை நேரடியாவே கேட்டுறேன். என்ன என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்க. எங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் இருக்கான். சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறான். மாசம் 40,000 சம்பளம் வாங்குறான். அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்குது. உங்க பொண்ணு பிரியாவை போறப்ப வரப்ப நான் பார்த்திருக்கேன். பிரியாவை அந்த பையனுக்கு பேசலான்னு தோணிச்சு. உங்க குடும்பத்தை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல சொன்னேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்போ பொண்ணு பார்க்க வரலான்னு கேட்க சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க.
எப்பவாச்சும் தெருவுல பாக்குறப்போ சிரிக்கிறதோட சரி, அவ்வளவு பெரிய பழக்கம் கிடையாது. ஆனா உரிமையோட என் பொண்ணுக்கு ஒரு வரம் கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அக்கம் பக்கத்துல இருந்துகிட்டு இது கூட செய்யலாம் எப்படிமா? சரி, மாப்பிள்ளை வீட்டுல எப்போ வர சொல்லட்டும்? அவங்கள வர வேணான்னு சொல்லிடுங்க. அவருக்கு வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. ஏய், என்னடி இப்படி சொல்ற? மா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் பேசிக்கிறேன். ஆண்டி, சாரி ஆண்டி. நீங்க என் குடும்பத்துக்கு நல்லதா செய்றீங்க. உங்களை அவமானப்படுத்தணுங்கிறதெல்லாம் என் நோக்கம் கிடையாது. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே இல்ல. நான் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டே கூட படிக்கலாமேம்மா. அந்த பையன் ஒன்றும் சொல்ல மாட்டான். இல்ல ஆண்டி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் மனசளவுல கல்யாணத்துக்கு தயாராகல. என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சின்ன பொண்ணு ஏதோ விவரம் தெரியாம பேசுறா. நான் அவர்கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்றேன். சரி, நீங்க பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வரேன். ஏய், வீடு தேடி ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அத போய் வேணாங்கறியே. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க அப்பா என்ன பெரிய பெரிய ராஜகுமாரனை கொண்டு வந்து நிறுத்துவாருன்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல அது நடக்காதுரி. உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும், கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், இந்த எண்ணமெல்லாம் அவருக்கு துளி கூட கிடையாதுடி. நாமளே இப்படி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டாதான் உண்டு. மா, எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லம்மா. முன்ன பின்ன தெரியாதவங்கள எனக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறதே எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுமா. புரியாம பேசாதடி. நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யார் இருக்கா? ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டதுனால என் சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அவரோட சொந்தக்காரங்களுக்கு நாம யாருன்னே தெரியாது. பொண்ணு கேட்டு வரத்துக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கும் ஒரு ஆள் இல்லாம நாம அனாதையா நிக்கிறோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு ஏதாச்சும் நல்லது கெட்டது செய்யணும். அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்திக்க வேண்டாமா? இதெல்லாம் யோசிக்காம வந்த வரன வேண்டான்னு சொல்லிட்டேடி. மா, அதுக்கெல்லாம் காரணம் இருக்குமா. சக்தியோட கல்யாணத்தை அப்பா தானே முன்ன நின்னு நடத்தி வைக்க போறாரு. அதே மாதிரி ஏன் கல்யாணத்தையும் மாப்பிள்ளை செலக்ட் பண்றதுல இருந்து தாலி எடுத்து கொடுக்கற வரைக்கும் அப்பா தானே செய்யணும். உன் கல்யாண விஷயத்துல அந்த மனுஷனை நம்பாத. உங்க அப்பாவால கல்யாணத்துக்கு காசு கிடைக்கும், அவ்வளவுதான். அப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து அவர் தாலி எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ்வளவு ஏன் உன் கல்யாணத்துக்கு கூட அவர் வரவே மாட்டார். அப்பா வரலனா என் கல்யாணம் எப்படிமா நடக்கும்? என் புருஷன் வெளியூர்ல பிசினஸ் பண்றாருன்னு நீ சொல்ற கதையை நம்பிதான் பல பேர் பொண்ணு கேட்டே வராங்க. கல்யாண நாள் நெருங்க நெருங்க பல பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்பாவை பத்தி சொந்தக்காரங்களை பத்தி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எந்த கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. கடைசியில கல்யாண மேடையில நாம தான் அசிங்கப்பட்டு நிப்போம். அதுக்குதான் நீ ஆசைப்படுறியா? இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நம்ம பிரச்சனைக்கு டெம்பரரியா ஒரு சொல்யூஷன் கிடைச்சா போதும் நீ நினைக்கிற. காலம் முழுக்க கஷ்டப்படாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால நம்ம தலையெழுத்து ஒண்ணு மாற போறது இல்லம்மா. இவரோட பொண்ணுங்கிற அங்கீகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம குடும்பத்து மேல மரியாதை வரும். இப்ப பிரச்சனையா இருக்கிற எல்லாமே அன்னைக்கு சரியாகும். இப்ப கேவலமா பாக்குறாங்களே இந்த சொசைட்டி, அப்பதான் நம்மளை ஏத்துப்பாங்க. நாமளும் கௌரவமா சந்தோஷமா வாழ முடியும். அதுக்காக தானே நான் போராடிட்டு இருக்கேன். அந்த அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் அப்பாவை நான் விடுறதா இல்ல. ஹலோ, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுசி. தேங்க்யூ நாத்தனாரே. இன்னைக்காவது குளிச்சியா இல்ல அழுக்கொடம்போட தான் சுத்திட்டு இருக்கியா? ஏய், என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? காலையில 6 மணிக்கே எழுந்து குளிச்சு கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுசி. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீங்கெல்லாம் ஃபோன்ல தான் விஷ் பண்ணுவீங்கல்ல, நேர்ல வர மாட்டீங்க? இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரோம், நேர்ல பார்க்கலாம். சரி. டேய் திலீபா, சுசிக்கு விஷ் பண்ணியாடா? இல்ல, அவளுக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? உங்ககிட்ட சொன்னா நீ வளரி கொட்டுருவ. ஃபார் டைம் பீயிங் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். டேய் ரொம்ப அழட்டிக்காத. 3 பேர் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நிலா, அம்மா கூப்பிடு. அம்மா அம்மா, இந்த வரேன். அப்பா
பேக்ல என்னப்பா இருக்கு? நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்க எல்லாருக்கும் Dress எடுத்துட்டு வந்திருக்கீங்களாப்பா? அப்புறம் ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான் முடிஞ்சு போச்சே. ஆமால. கல்யாணத்துக்கு பணம் எதுவும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா. ஜுவல்ஸ். சபாஷ் பா. எஸ். ஒவ்வொரு விஷயத்துலயும் என் புள்ளங்கிறத நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. மற்றவங்களும் எப்போ அப்படி மாறுவாங்களோன்னு தெரியல. சீக்கிரமே எல்லாம் நடக்குங்க. முதல்ல நகைகளை கொஞ்சம் காமிங்க. இந்தா எல்லாத்தையும் பிரிச்சு பாரு. நிலா, இதை கொஞ்சம் பிரிச்சு வை. அப்பா, என்ன ஒரு குட்டி ஜுவல்லரி ஷாப் எடுத்துட்டு வந்து இறக்கிருக்கீங்க. இதெல்லாம் எப்போ வாங்குனீங்க? நீங்க 3 பேரும் கிடைச்சிடுவீங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் நான் முன்னாடியே வாங்கி வச்சிட்டப்பா. இவ்வளவு நாள் பேங்க் லாக்கர்ல வச்சிருந்தேன். இப்ப சக்தி கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்து பாருங்க. அம்மா, இந்த செயின் எனக்கு எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்குமா. உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்குமா. சக்தி, உன் கல்யாணத்துக்காக தான் இதெல்லாம் வாங்கி இருக்கே. பாரு, எடுத்து பாரு. திலீபா, அப்பா, உனக்கு மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க. ஓகேப்பா. சக்தி, நகைங்கள்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்குமா. சரியா பார்க்காமயே சொல்றியம்மா. போட்டு பார்க்கலனாலும் பரவாயில்ல, கையில எடுத்து பார்த்தாவும் சொல்லலாம்ல. சாரிம்மா, எனக்கு இதுலெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு நீங்க எந்த நகையை போட்டுக்க சொல்றீங்களோ அதை நான் போட்டுக்கிறேன். வள்ளி, எல்லாத்தையும் எடுத்து பீரோல வச்சு போட்டு கல்யாணத்தன்னைக்கு எடுத்து கொடுப்போம். பாத்தியா திலீபா, உன் அக்கா எப்படி பேசுறான்னு பாத்தியா? அவளுக்காக தான் நான் ஆசையா நகையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீயும் நிலாவும் ஆர்வமா எடுத்து பாக்குறீங்க, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா சக்திக்கு நான் வாங்கிட்டு வந்த நகையை பாக்குறது கூட அவளுக்கு பிடிக்கல. அந்த அளவுக்கு அவன் மனசுல என் மேல வெறுப்பு இருக்குப்பா. அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமேப்பா, அதெல்லாம் நினைச்சு டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஆனா முடியலையே. யாரோ ஒருத்தனுக்காக பெத்த அப்பனையே பொண்ணு அவமானப்படுத்திட்டு இருக்கா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, காலம் முழுக்கன்னா எப்படிப்பா? சிவநேசன் அடிப்பட்ட விஷயத்துல கூட தப்பே செய்யாம நான் தண்டனை அனுபவிச்சேன். அதனாலதான் நான் எல்லார் மேலயும் கோபமா இருந்தேன். அந்த கோபம் ஒரு நாளைக்கு தானே. நானே சமாதானமாய் கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கல. நான் என்ன பண்ணாலும் அவன் மட்டும் சமாதானம் ஆக மாட்டா, அப்படியே தான் இருப்பானா? என்னப்பா நியாயம்? ஃபீல் பண்ணாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். இல்ல திலீபா, என் கோபம், வேதனை எதுவுமே அவளை மாத்தலையே. ஆனா அவளுக்காக நான் எவ்வளவோ மாறிட்டேன்பா. சிவனேசன் மேல இருக்கிற கோபம் தான் என்னையும் பொண்ணையும் பிரிக்குதுன்னு அது கூட நான் இப்பெல்லாம் காட்டிக்கிறதே இல்லை. நீங்க 3 பேருமே என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் சரி, யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு மனசு சமாதானமாயிருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் என்ன அப்பாவா ஏத்துக்கிட்டீங்க. சக்தி மட்டும் இப்பவும் ஏத்துக்காம இருக்கிறது தான் வேதனையா இருக்குப்பா. இனிமே அவ என்ன அப்பான்னு ஏத்துக்குவாங்கிற நம்பிக்கை போயிடுச்சுப்பா. அவகிட்ட என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு தடவை சக்தி என்ன அப்பான்னு வாய் நிறைய கூப்பிட மாட்டாளான்னுதான்.
அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டு சொல்லுப்பா. நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நான் ஒண்ணு சண்டை போடுறதுக்கு வரல, நியாயம் கேட்க தான் வந்திருக்கேன். ஆமா, உங்க